ஹே காய்ஸ், ஒரு குட்டி vlog-ஓட வந்துட்டோம்ல. இயற்கை எங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸை எண்டு வரைக்கும் பாருங்க. நைட்டு டின்னருக்கு பாஸ்தா தோசை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுட்டு கொடுத்து 7 மணிக்கெல்லாம் கிச்சனை க்ளோஸ் பண்ணி பாத்திரத்தெல்லாம் டிஷ் வாஷரில் அள்ளி போட்டுட்டு அப்பாடான்னு வந்து சோஃபால விட்டத்தை பார்த்து பப்பரை பேனு படுத்து நாளைக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்கேயோ கேட்ட குரல், எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க, கார் ஃபுல்லா சாமா இருக்கு, போய் கடையில இறக்கி விட்டுட்டு வந்துடலாம். நான் வரலன்னு சொல்ல குட்டீஸ் எல்லாம் போகணும் போகணும், என் தாய் சிவகாமி இல்லாம நான் போக மாட்டேன் ஆஸ் யூஷுவல் வம்பு பண்ண. ஸோ லேட் நைட் ஆயிரும் வரது. கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாம கார்ல ஏறி உட்காந்து சரி எடுங்கடா வண்டியன்னு சொல்லி கிளம்பியாச்சு. பாவம் இந்த பிள்ளைங்க தான் இந்த ஜாமானுங்களுக்கு நடுவுல எப்பவுமே உட்காந்துட்டு வருங்க. ஆனா நாங்க போகும்போது வீட்டுக்கு திரும்பும் போது எங்களுக்கு இப்படி ஒரு இயற்கை சர்ப்ரைஸை கொடுக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வாரத்துக்கு 4 நாள் இந்த மலைங்களுக்கு நடுவுல போவோம். திடீர்னு பார்த்தா அந்த சைடு மான், நேரம் அந்த மான் எங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நல்ல சமயம் அந்த மான் இல்லைன்னா எங்க காருக்கு முன்னாடி வந்து மான் கறியா இருக்கும். இன்னைக்கு பார்த்து நான் அந்த போனை எடுத்துட்டு வராம விட்டேன். ஆமாங்க, இல்லைன்னா அந்த மானை வந்து எங்கள் காருக்கு முன்னாடியே அப்படியே வந்திருக்கும். நல்ல சமயம் அந்த மானை பார்த்தனால நாங்கள் காரை ஸ்டாப் பண்ணியாச்சு. யூஸ்வல் நம்ம சிக்னேச்சர் போஸ் ஆனால் மானுக்கும் பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே எங்கள் ட்ராவலை கிளம்பியாச்சு. அவசரமாக கிளம்புனனால நான் ஃபோன் வேற எடுத்துட்டு வரல. அடுத்து 15வது நிமிஷத்தில் இயற்கை எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸாக கொடுத்துச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் வியூ வந்து செவ்வானம் மாதிரி செம்ம சூப்பராக இருந்தது. Oh my god! செம்மையா இருக்குல்ல? என் போன்ல சூப்பரா வந்திருக்கோங்க. இந்த காட்சியை பார்க்க பல கண்கள் வேணும் அப்படின்ற மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்தது. அப்புறம் நாங்களுமே காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் பிசி ஸ்ரீராம் வித்தைய காட்ட ஆரம்பிச்சாச்சு. தட் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி ஹஸ்பண்டோட போன் எடுத்து வளைச்சு வளைச்சு சுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தா இந்த பியூட்டிஃபுல்லான சன்செட்டை அப்படியே வந்து அந்த மேகத்துக்குள்ள அந்த சன் அப்படியே மறைகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கொசு தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி இவர் வேற வீடியோ எடுக்கிறத நிறுத்திட்டு நேர்ல பாரு, பார்க்க அந்த அளவுக்கு அழகா இருக்கு, போன்ல விடு. அந்த அளவுக்கு ஒரு வட்டமா இருந்த சன் அப்படியே வந்து அந்த வானத்துக்குள்ள போய் மறைஞ்சிச்சு. செம்ம மெஸ்மரைசிங்கா இருந்தது. அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த 2026ஓட லாஸ்ட் சன்செட் 8 PM-க்கு இதோட 2027ல தான் இந்த பியூட்டிஃபுல்லான வியூ வரும்னு பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. மல்லாக்கா படுத்துக்கிட்டு இருந்தவளை கூட்டிக்கிட்டு வந்து இந்த அளவுக்கு இயற்கையை பார்க்க வச்சிருக்காங்களேன்னு சொல்லி இறைவனின் படைப்பு தான். ஆஸ் யூஷுவல் நம்ம பாய் சொல்லி ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு சர்ப்ரைஸ் இருந்தது. அடுத்த குட்டி vlogல ஷேர் பண்றேன். நன்றி.